தனியாக உள்ள தோட்டத்து வீட்டில் வசிக்கும் குடும்பங்களே குறி. வயதான தம்பதிகளை கொடூரமாக கொலை செய்து வரும் கும்பலால் வீதியில் உறைந்து கிடக்கும் கொங்கு மண்டலம். சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் திணறுகிறதா? ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வேளாங்காட்டு வலசு பகுதியில் உள்ள மேகரையான் தோட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி, பாக்கியம்மாள் என்ற வயதான தம்பதி உடல் அழுகிய நிலையில் வீட்டில் சடலமாக கண்டறியப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களது மகனான கவிசங்கர் தனது குடும்பத்தோட முத்தூர் பகுதியில வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் இவரது அப்பாவும் அம்மாவும் வீட்டுல மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இரண்டு நாட்களா மகன் கவிசங்கர் எவ்வளவோ கால் செஞ்சும் அவரோட பெற்றோர் எடுக்கல. இதுக்கு நடுவில் இவங்களோட வீட்டில் அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தப்பதான் வீட்டுக்குள்ள ராமசாமியும் வீட்டுக்கு வெளியில பாக்கியம்மாளும் கொலை செய்யப்பட்டு உடல்கள் அழுகிய நிலையில கிடந்திருக்காங்க. பிறகு மாவட்ட எஸ்பி சுஜாதா, பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துல வந்து 2 பேரோட உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட்டில் இப்போ இது அதிகமாக நடக்க இதோட இதாக பார்த்தீங்கன்னா 3வது சம்பவம் இது. அது வந்து காவல்துறை தான் அது பார்க்கணும். சம்பவ இடத்துல கோவை சரக ஐஜி செந்தில்குமார் கொலை செய்யப்பட்டவர்களோட உடல்களையும் வீட்டையும் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் பெருசாக வெளியிலலாம் வரமாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரல. இப்போ கடந்த காலத்தில் இதே மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு வந்து ஒரு 15 பேர் கொண்ட டீம் பிடிச்சாங்க. இதே சம்பந்தம் மாதிரியே இருந்தது. இதே வாய்க்காலில் அந்த டீம் தான் இப்போ போட்டிருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதில் ஏதாவது நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம், ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்லாம் மறுபடியும் கேரளாவில் இருக்காங்க. இல்லை, எல்லா விதத்துலேயும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போது முதற்கட்டமாக தான் போயிட்டுருக்கு. தற்போது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சம்பவ இடத்துல போலீஸ் விசாரணையை தொடங்க தகவல் கேள்விப்பட்ட ஏராளமானோர் அங்கு கூடியதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸின் முதற்கட்ட விசாரணையில பாக்கியம்மாள் போட்டிருந்த தாலிக்குடி, வளையல் உட்பட 15 பவுண்ட் தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்திருக்கு. வாக்கியக்கரையில் ஒரு 10 to 1 மணிக்குள்ளே வந்து அவங்க ரவுண்ட்ஸ் கட்டாயம் அட்டன் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவுக்கு 6 போடுறாங்களோ அவங்க ஒரு டைம் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு தான் போகிறாங்க. அதையும் மீறி அதை கூட இந்த டைமுக்கு போலீஸ் வராங்க போகிறாங்கன்னு கூட ஒரு கொலையாளி நோட் பண்ணிக்கலாம்ல. இந்த நகைகளுக்காக 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது. இது தவிர வீட்டில் இருந்த பணம் உள்ளிட்ட பிற பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கான்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தோட்டத்து வீட்டில் நடந்த இந்த கொடூரமான சம்பவம் பற்றியும் குற்றவாளிகளை பிடிக்கவும் ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. ஆள் அரவம் இல்லாத தோட்டத்து வீடு, சிசிடிவி கேமராக்கள் இல்லை. கொலை செய்த மர்ம கும்பல் யாரு? இது நகைக்காக நடத்தப்பட்டதா இல்ல முன்விரோதம் காரணமா நடந்த கொலையா அப்படின்னு பல்வேறு கோணத்திலையும் போலீஸ் விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. சிசி கேமரா போட சொல்கிறோம். அப்புறம் இந்த காவல் உதவி ஆப் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறோம். அது இல்லாமல் பேட்ரோல் வராங்க, போலீஸோட நம்பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுங்கும் போது கால் பண்ணலாம். சிசிடிவி இருக்குது, அவங்க வீட்டில் இல்லை, பட் எல்லாமே அவங்க வீட்லேயுமே போய் அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்காங்க போட சொல்லி. நிறைய பேர் போட்டுட்டாங்க, ஒரு சிலர் போடலை. கடந்த ஆண்டு சென்னிமலை பகுதிகளில் முதியவர்களை குறிவைத்து நிகழ்ந்த கொலை, கொள்ளை போன்ற குற்றச்சம்பவத்தை போல நடந்திருக்கும் இந்த பயங்கர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னிமலை, பல்லடம் போன்ற பகுதிகளில் நடந்த இரட்டை கொலைகள், 3 கொலைகளை போலவே இந்த கொலை சம்பவமும் இருக்கிறதால ஒரே கும்பல் இந்த கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கலாங்கிற கோணத்திலையும் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.